புத்த பகவான் போதித்த தியானங்கள் பல. அவற்றில் பிரம்ம விகார என்று கூறப்படும் 4 வகையான தியானங்கள் உண்டு. அவற்றில் ஒன்று மைத்திரி தியானம். அதாவது மற்ற எல்லா உயிர்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செய்யும் அந்த தியான பயிற்சி. அத்துடன் இந்த மெத்தா அன்பு, கருணை, முதித்தா பொறாமை இன்மை, அதாவது மற்றவர்களின் முன்னேற்றத்தை கண்டு மன மகிழ்ச்சி அடைதல். மற்றது உபேக்கா, நடுநிலைமையான மனம். இந்த 4 வகையில் பல காணொளிகள் இந்த மெத்தா கருணா தியானத்தை, மைத்திரி தியானத்தை அடிப்படையாக கொண்டு செய்துள்ளேன். இந்த தியானமானது முதித்தா, அதாவது பொறாமை இன்மை என்ற அந்த தியான பயிற்சியாகும். மெத்தா தியானத்தை செய்வது போலதான் தியானங்கள் யாவும் நம்முடன், அதாவது என்னுடன் ஆரம்பிக்கின்றது. நான் ஆயுளினால் விருத்தி அடைய வேண்டும். நான் பலத்தினால் விருத்தி அடைய வேண்டும். நான் உடல் பொலிவினால் விருத்தி அடைய வேண்டும். நான் சுகத்தினால் விருத்தி அடைய வேண்டும். நான் செல்வாக்கினால் விருத்தி அடைய வேண்டும். நான் கீர்த்தியினால் விருத்தி அடைய வேண்டும். நான் ஞானத்தினால் விருத்தி அடைய வேண்டும். இதன் பின்னர் என்னை போல அந்த தியானம் என்னை சுற்றி அந்த வட்டத்தை பெருக்கி கொண்டு போவது. எனது வீட்டில் உள்ளோர், எனது கிராமத்தில் உள்ளோர், எனது நகரத்தில் உள்ளோர், எனது நாட்டில் உள்ளோர், எனது இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் என்று சொல்லி அதை என்னுடன் ஆரம்பித்து மற்றவர்களுக்கு பகிரலாம். அல்லது இன்னொரு முறை என்னுடன் ஆரம்பித்து எல்லா திசைகளிலும் புத்த பகவானின் படி 10 திசைகள், 8 திசைகளுடன் மேல் திசை, கீழ் திசை. ஏனென்று சொன்னால் இந்த தியானங்கள் நமக்கு மாத்திரம், மனிதருக்கு மாத்திரமல்ல, சகல ஜீவங்களும் நன்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கும் பிரார்த்தனையாக அமைகின்றது. ஆகவே இதுவும் இவ்வாறும் செய்யலாம். அல்லது எமக்கு விருப்பமான, எமக்கு யாருக்கு இந்த தியானம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அவர்களுக்கும் இந்த தியானத்தை பகிரலாம். ஆகவே நாங்கள் அமைதியாக இருந்து நாங்கள் நன்கு வாழ வேண்டும் என்று எமக்கு பிரார்த்திப்பது மாத்திரமல்ல, அத்தோடு மற்றவர்களுக்கும் இந்த பிரார்த்தனைகளை செய்யும் போது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். தியானங்களில் ஈடுபடும் போது எம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு அதன் பலனை நாங்கள் நிச்சயமாக கொடுக்கலாம். நாங்கள் அமைதி அடையும் போது எம்மை சுற்றியுள்ளவர்களும் அமைதி அடைவார்கள். நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் போது நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷமாக வாழ்வானானால் நிச்சயமாக இந்த உலகம் ஒரு சந்தோஷமான உலகமாக நிச்சயமாக இருக்கும். ஆகவே எல்லாமே எமக்குள்ளாக ஆரம்பிக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனையின் பலனை மற்றவர்களும் அனுபவிப்பார்கள். ஆகவே இந்த முதித்தா தியானம் எமது வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு தியானம். அதனை செய்து நாங்கள் மன மகிழ்ச்சியோடு இருந்து மற்றவர்களின் முன்னேறும் போது அவர்களை குறித்து நாங்கள் மன மகிழ்ச்சி அடைவோம். நன்றி.